வணக்கம். தங்கையும் கன்னிமாரிலிருந்து உங்க ரேணுகா. இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே வீட்டுக்குள்ள குடும்பத்தோட இருந்தாலும் ஒரு நாள் கூட எங்களால இருக்கவே முடியலைங்க. மாத்தி மாத்தி ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. தொழில் செய்யற இடத்துலயும் ஏதோ ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியான குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம, ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாம நிறைய நெகட்டிவாவே இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லை. யாரு சொன்னாலும் கணவன் சொன்னா மனைவி கேட்கறது இல்லை, மனைவி சொன்னா கணவன் கேட்கறது இல்லை. குழந்தைங்களும் ஏட்டிக்கு போட்டியாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியலைங்க. எங்க வீட்டுல என்ன ஏதாச்சும் நெகட்டிவா இருக்கா, நெகட்டிவா பண்ணுதா, நைட்டு தூங்கும்போது பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளை ஒரு தப்பு தப்பா கனவு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளோட, அதாவது நம்மளுக்கு யாராச்சும் செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சுட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க என்னை சுத்தி. அப்படி ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்களா? நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒண்ணு, ஒவ்வொரு மாசம் வருகிற தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் போய் தரிசனம் பண்ணுங்க. பைரவரை சும்மா தரிசனம் பண்ணக்கூடாது, பைரவரை நோக்கி தீபம் போடணும். எந்த தீபம் அப்படின்னா 5 தீபம் போடணுங்க. 5 தீபம், அதாவது பைரவருக்கு முன்னாடி தலவாழ் இலை போட்டு, அந்த தலவாழ் இலையில பச்சரிசி அந்த இலை ஃபுல்லா நம்ம பரப்பி விட்டுக்கணும். பரப்பி விட்டுட்டு 5 அகல் விளக்கு எடுத்துக்கணும். அந்த 5 அகல் விளக்குல சிகப்பு திரி கொண்டு தீபம் போடணும். சிகப்பு திரி வச்சுட்டு அந்த 5 அகல் விளக்குல என்னென்ன எண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னா 5 விதமான எண்ணெய் ஊற்றணும். எப்பவுமே எண்ணெயை கூட்டு எண்ணெயை ஊற்றவே கூடாது. தனித்தனி எண்ணெயில தனித்தனியா 5 தீபம் போடணும். அது என்னென்ன எண்ணெயில போடணும் அப்படின்னா, சுத்தமான நல்லெண்ணெயில போடணும், தேங்காய் எண்ணெய், நெய் கொண்டு போடணும், விளக்கெண்ணெய், இழுப்பை எண்ணெய். இந்த 5 எண்ணெயிலும் தனித்தனியா அகல் விளக்குல 5 தீபம் போட்டு அந்த தலவாழ் இலையில போட்டுட்டு மனசார நீங்க அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை மனமுருகி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற எவ்வளவு பெரிய செய்வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற எந்த விதமான நெகட்டிவோட தாக்கங்கள் இருந்ததுனாலும் 100% விலகி உங்க குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் மேன்மையும் கிடைக்கும். அந்த அன்னைக்கு நம்ம இந்த தீபம் போட்டுட்டு மட்டும் வந்தா போதுமா அப்படிங்கிறது இல்லாம, கருவேப்பிலை சாதம், அதாவது கருவேப்பிலையில சாதம் செஞ்சு நீங்க பைரவருக்கும் படைச்சிட்டு 4 பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு வரணும். இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அஷ்டமிக்கு நீங்க பண்ணினீங்கன்னா எண்ணி 30 நாளுக்குள்ள அடுத்த அஷ்டமி வர்றதுக்குள்ளேயே உங்க குடும்பத்துல நல்ல ஒரு சுபிக்ஷம் 100% கிடைக்கும். நன்றிகள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது உங்கள் ரேணுகா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அனைவரும் வீடியோ பாருங்க. நன்றிகள்.